நன்மையும் தீமையும் இரண்டு தனிப்பட்ட விஷயங்கள். சரி என்பதும் தவறு என்பதும் இரண்டும் இருவேறு விஷயங்கள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் தொடர்பில்லாதவை. நன்மையும் தீமையும் என்றென்றும் தனித்தனியானவை, பிரித்தே காண வேண்டியவை. ஆனால் இந்த கருத்துக்கள் ஆரம்பத்திலிருந்தே தவறாகும். உலகில் காணும் பேரளவு துன்பங்களுக்கு இதுதான் காரணம். எல்லா காலத்திலும் நல்லதாக இருக்கின்ற ஒன்றையும் எல்லா காலத்திலும் கெட்டதாக இருக்கின்ற ஒன்றையும் ஒருவன் என்னிடம் காட்ட முடியுமானால் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னவோ வாழ்க்கையின் சில நிகழ்ச்சிகளை இவை நல்லவை நல்லவை மட்டுமே, வேறு சில நிகழ்ச்சிகளை கெட்டவை முற்றிலும் கெட்டவை என்று பிரிக்க முடியும் போலும். இன்று நல்லதாக இருப்பவை நாளை தீயதாக மாறலாம், இன்று தீயதாக இருப்பவை நாளை நல்லதாக மாறலாம். எனக்கு நல்லதாக இருப்பது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். இதன் முடிவு என்ன? மற்ற எல்லாவற்றையும் போலவே நன்மையிலும் தீமையிலும் பரிணாம மாற்றங்கள் உள்ளன என்பதுதான். இந்த பரிணாமத்தின் போது ஒரு நிலையை நல்லது என்றும் இன்னொரு நிலையை கெட்டது என்றும் கூறுகிறோம். என் நண்பனை கொல்லும் புயலை நான் கெட்டது என்கிறேன். ஆனால் அது காற்றில் உள்ள நச்சுக்கிருமிகளை கொன்று லட்சக்கணக்கானோரின் உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடும். அவர்கள் அதை நல்லது என்பார்கள், நான் அதை கெட்டது என்று கூறுகிறேன். ஆகவே நல்லதும் கெட்டதும் நிகழ்ச்சிகளை சார்ந்தவை, சார்பு உலகத்தை சார்ந்தவை. நான் கூறும் நிர்குண கடவுள் இத்தகைய ஒரு சார்பு கடவுள் அல்ல. எனவே அவர் நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ சொல்ல முடியாது. அவர் இவற்றை கடந்தவர். அவர் நல்லவரும் அல்ல கெட்டவரும் அல்ல. ஆனால் கெட்டதை விட அவர் நல்லதில்தான் அதிகம் வெளிப்படுகிறார். இத்தகைய ஒரு நிர்குண பொருளை, ஒரு குணமற்ற கடவுளை ஒப்புக்கொள்வதால் என்ன பயன்? அதனால் நமக்கு என்ன லாபம்? மதம் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்து நமக்கு ஆறுதல் அளிக்குமா? நமக்கு உதவி செய்யுமா? யாரோ ஒருவரிடம் உதவி நாடி பிரார்த்தனை செய்கிறோமே, அந்த மனித இதயத்தின் ஆசை என்ன ஆகிறது? அவையெல்லாம் அப்படியே இருக்கும். சகுன கடவுளும் இருப்பார், ஆனால் முன்பை விட சிறந்த அடிப்படையின் மீது இருப்பார். நிர்குண கடவுளின் பின்னணி அவரது நிலைமையை மேலும் வலுவாக்கிவிட்டது. நிர்குண கடவுள் இல்லாவிட்டால் சகுன கடவுள் இருக்க முடியாது என்று கண்டோம். இந்த பிரபஞ்சத்திற்கு வேறாக ஒருவர் உள்ளார். ஒன்றுமில்லாததிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை அவர் தமது சங்கல்பத்தில் இருந்து படைத்தார் என்று சொன்னால் அதை நிரூபிக்க முடியாது. இத்தகைய நிலை இருக்க முடியாது. ஆனால் நிர்குண கருத்தை நாம் புரிந்து கொண்டால் சகுன கருத்திற்கும் அங்கே இடமளிக்க முடியும். பல்வேறு நிலைகளிலும் இந்த பிரபஞ்சம் அந்த நிர்குண பொருளின் பல மாறுபாடுகளே. ஐம்புலன்களால் பார்க்கும்போது அதை ஜட பிரபஞ்சம் என்கிறோம். ஐம்புலன்களுக்கு அதிகமான புலன்களை உடையவர் ஒருவர் இருப்பாரானால் அவர் அதை வேறு விதமாக காண்பார். நம்மில் ஒருவருக்கு மென்புலன் ஒன்று கிடைத்துவிட்டால் அவருக்கு பிரபஞ்சம் வேறு விதமாக தெரியும். அந்த ஒருமைக்கு பல வடிவங்கள் உள்ளன. இந்த உலகங்களின் பலவித கருத்துக்கள் அந்த ஒருமையின் பலவித வேறுபாடுகளே. நிர்குண கடவுளை பற்றி மனித அறிவினால் அடையக்கூடிய மிக உயர்ந்த கருத்து சகுன கடவுளே ஆகும். இந்த நாற்காலி எவ்வளவு உண்மையோ, இந்த உலகம் எவ்வளவு உண்மையோ, சகுன கடவுளும் அவ்வளவு உண்மை, அதற்கு மேல் அல்ல. அவரை அறுதி உண்மை என்று கூற முடியாது. அதாவது அந்த நிர்குண கடவுளே சகுன கடவுளாக இருப்பதால் அதுவரையில் உண்மை. மனிதனாக பிறந்த நான் எப்படி ஒரே சமயத்தில் உண்மையானவனாகவும் உண்மையற்றவனாகவும் இருக்கிறேனோ அவ்வாறே அவர் உள்ளார்.